சல்மான் கான், ரேவதி அந்த படம் இன்றைக்கி ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 2 years பேக் சல்மான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், பெஸ்ட்டு 5 ஃபிலிம்ஸ் என்னோட இதில் லவ் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் சொன்னார். அவ்வளோ பிடிச்சி போச்சு அவருக்கு. ஸோ மச் ஸோ என்னை அடுத்த படத்துக்கு கூப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு படம் அவர் ஹீரோ ஜாகிருத்தின்னு ஒரு படம் பண்ணேன். இன்னொரு 3rd படம் கூட என்னை கூப்பிட்டாரு. சௌத்தேலேருந்து சலீம் கான் ஸ்கிரிப்ட், ரிஷி கபூரோட அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வேறு வந்தது. ஆனால் அந்த டைமில் தான் எனக்கு அண்ணாமலைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு. ஸோ அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் லைஃப் அங்கேருந்து சென்னைக்கு வந்து இந்த ட்ராவல் ரஜினி சாரோட ட்ராவலை எடுத்து சல்மான் டே என்னை விட்டுட்டு போயிட்டாடா நீ சொல்லுவார், கவர்மெண்ட் காமெடி பண்ணுவார். பட் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூட். பட் ஃபார் மீ தமிழ் ஜர்னி, தெலுங்கு ஜர்னி கண்டினியூ ஆகிடுது. த ஹோல் ஃபிலிம் ஆஃப் லவ் இன்னைக்கு கூட அதனோட சாங்ஸ் வந்து அதே ட்ராக் எடுத்துட்டோம். ஈனாடே அது சாத்தியா தூனே கியா கியா, அது இன்னைக்கு ரீசெண்டாக இந்தியன் ஐடலில் அங்கெல்லாம் இந்த பாட்டை பாடுவாங்க. இட்ஸ் டாக்ட் அபவுட் ஃபிலிம். எஸ்பிபி சார் பாடினாரு, சித்ரா பாடினாங்க. மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆனந்த் மில்லன் வந்து அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணிடணும். அந்த டியூனோட இன்ஸ்பிரேஷன் இருந்தது. மியூசிக் வாஸ் அ பிக் ஹிட். Picture was so talked about. Love story with a difference சொன்னாங்க. Critically acclaimed. மாசா கிடையாது ஃபிலிம், பட் as a sweet film people loved it. and இன்னைக்கு கூட அந்த பாட்டு பெரிய ஹிட். அந்த படம் there is a whole section of சல்மான் படத்தில் ரொம்ப பெஸ்ட் ஃபிலிம்னு இன்றைக்கும் பேசுவாங்க அதை. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் சல்மான் in that film. and அதில் மாற்றினார் சலீம் கான். ட்ராஜடி வேண்டான்னு சொல்லிட்டு அதை கிளைமேக்ஸில் ஷீ வில் பிகம் அலைவ்னு ஒரு சீக்வன்ஸ் பண்ண சொன்னார். அவர் சொல்லி தான் அதை மாற்றினோம் கிளைமேக்ஸ். அங்கே ஷீ பிகம்ஸ் ஓகே. எனக்கு அதை ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஒரிஜினலி ட்ராஜடி ஒர்க் அவுட் ஆச்சு சார், இங்கே இந்த ஹாப்பி எண்டிங் பண்ணாதீங்க சார். நான் இல்லை அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவர் ஹிந்தி ஆடியன்ஸை பற்றி சொன்னார். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த கிளைமேக்ஸோட டிஸ்கஷனாக இருக்கலாம். பட் ஆஸ் அ ஃபிலிம், அந்த ஸ்வீட் ஃபிலிம், அதில் எதிரே எஸ்எம்என் ஒரு ஒர்க்கு, அதில் கிரேட் ஆக்டர் லைக் ஷஃபி இனாம்தார் வந்தார். எஸ்பிபிக்கு வந்து அம்ஜத் கானோட ஆக்ட் பண்ணேன். ஷோலேயில் அவரை பார்த்து ரசித்து அம்ஜத் கான் அங்கே ஆக்ட் பண்ணி அவரோட நான் ட்ராவல் பண்ண அந்த சந்தோஷம் வாஸ் ஸோ ஸ்வீட். வெரி வெரி நைஸ் பர்சன், வாட் அ ஃபைன் ஆக்டர். சரி, எல்லாருமே அந்த டீம் வாஸ் நைஸ். இட் வாஸ் அ கிரேட் மூவி டு wait and the producers were very nice. So Love is one of my favorite films.